11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து 35 லட்சம் பேருக்கு நேரடியாக மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிருக்கிறோம். நாளைக்கு கூட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை திறந்து வச்சு பல நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டி முதல் முறையா செயலாக்க மாநாடு நடத்த போறோம். நாளைக்கு அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக படு பாதாளத்தில் கிடந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியை 11.19% இரட்டை இலக்கை வளர்ச்சியாக உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த சாதனை செஞ்சிருக்கு. காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், கல்வியில மாபெரும் புரட்சி செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில மக்களுக்கு நெருக்கமான திட்டங்களை சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து பயணம், மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், தாய் மாணவ திட்டம்னு பல திட்டங்களை சொல்லலாம். மேலும் பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அரசு ஊழியர்களுடைய நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறோம். சிறுபான்மையின மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்டங்கள் அறிவிக்கிறோம். விவசாயிகள் நன்மைக்காக 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு தந்திருக்கிறோம். நெல் குவிண்டாலுக்கு 2000 500 ரூபாய் நிர்ணயம் செஞ்சிருக்கிறோம். எண்ணற்ற தடுப்பணைகள், வேளாண்மைக்கு தனி பட்ஜெட், பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். நாம கவர் பண்ணாத தரப்பே கிடையாது. நம்ம சாதனை பண்ணாத செக்டாரே கிடையாது. எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லாட்டியும் நீங்க யாரை பார்க்கிறீங்களோ அவங்க தொடர்பான திட்டங்களை, சாதனைகளை டக்கு டக்குன்னு சொல்ற மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சிருக்கணும். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் அடுத்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டை வழிநடத்த போகிற ப்ளூ பிரிண்ட். அது மறந்துடாதீங்க. சொன்னதை மட்டும் இல்ல, சொல்லாத பல திட்டங்களை செஞ்சு காட்ட அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. மீதமுள்ள கோரிக்கைகள், வாக்குறுதிகள் அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுல நாம தான் செஞ்சு தர போறோம்னு சொல்லுங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு வளர்ச்சி உலக நாடுகளுக்கு இணையாக உயரக்கூடிய நில வரும் என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்துங்க. நாம ஆட்சிக்கு வர வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இவ்வளவு நேரம் சொன்னேன். நம்முடைய திட்டங்களை சொன்னேன். அதேபோல் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லணும். தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க. நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நாம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்டாப் நின்னுடும். தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவை குறைச்சிருவாங்க. இதுவரை நாம் சாதிச்சு காட்டியிருக்கக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். நடக்க போற தேர்தல் 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை, தாய் நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவையை விளக்கணும். ஒன்றிய பாஜக திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பட்ஜெட், பேரிடர் நிவாரணம், கல்வி நிதின்னு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும், அதை எதிர்த்து கேள்வி எழுப்பாத அடிமை அதிமுகவின் துரோகத்தையும் மக்கள் முன் தோலுரிக்கணும். வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விஷ விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது.
நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம போராடுறது திமுக வெற்றிக்காக இல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. பாஜகவினுடைய டப்பா என்ஜின், பாஜகவினுடைய டப்பா என்ஜினுக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் என்றும் தலைகுனியாது. இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை. களப்பணி மட்டும்தான் இனி உங்களுடைய முழு பணி. உங்களுடைய ஒவ்வொரு மினிட் உழைப்பும் ஒரு ஓட், கூட்டணி, தொகுதி, அந்த பங்கீடு, எந்த தொகுதி யாருக்கு, யார் வேட்பாளர், இதையெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதை என்கிட்ட விட்டுருங்க. எங்க யார் நின்னாலும் 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. ஒற்றுமை இல்லாம இலக்கை அடைய முடியாது. அதனால தோழமை கட்சியுடைய ஒற்றுமை உணர்வோடு நாம் பணியாற்றணும். இதை பண்ணால 224 போல முழு வெற்றி நம்ம வசமாகிவிடும். இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாம தேர்தல் வேலைகளை எப்போ தொடங்கிட்டோம். என்னை தினம் நீங்க செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தினமும் எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை சந்திப்புகள், எத்தனை ஆய்வுகள், ஓய்வே இல்லாமல் நான் உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இயக்கத்தினுடைய தலைவரா நான் பொறுப்பேற்றுக்கும் போது சொன்னேன், என் சக்தியையும் மீறி நான் உழைப்பேன் என்று சொன்னேன். சொன்னபடியே நிர்வாகியானாலும் சரி, பூத் அளவில் இருக்கக்கூடிய நீங்களும் சரி, ஓய்வு இல்லாம தான் உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் இப்படி வேலை செய்யாது. இப்படி நாம் உழைக்கிற காரணத்தை இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் இப்படி வேலை செய்யாது. இப்படி நாம் உழைக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் நம்பர் 1 இருக்கு. தொடர்ந்து வெல்ல உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.